exercise 1.4ல 7th sum கொடுத்திருக்கிற function வந்து it's a bijective-ஆ இல்லையா நம்ம செக் பண்ணி சொல்லணும். ஓகேவா? அந்த function வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா r tends to r அப்படின்னு கொடுத்திருக்காங்க. r னா நமக்கு என்னது? real numbers. so real numbers னா என்ன? it may be an integers or rational numbers. rational numbers னா இந்த ஃபார்மட் எப்படி இருக்கும்? fraction ஃபார்மட்ல இருக்கும். natural numbers ஆ இருக்கலாம், whole numbers ஆ இருக்கலாம், or irrational number ஆ இருக்கலாம், square root ஃபார்மட்ல இருக்கலாம். ஓகேவா? so இந்த f of xங்கற இதுல நம்ம வந்து ஏதாவது ஒரு ரியல் நம்பர்ஸை வந்து இன்புட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ கிடைக்கிற அவுட்புட்டும் ரியல் நம்பர்ஸ்ல இருக்கணும். as well as bijective ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணி சொல்ல போறோம். ஓகேவா? ஓகே, bijective ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணும்? the function is both one to one இருக்கணும் as well as on to ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம கொடுத்திருக்கிற f of x எழுதிக்கலாம். இப்போ கண்டிஷன் என்னது? இன்புட் வந்து it may be any real numbers, output also real numbersல இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஏதாவது ஒரு 4 ரியல் நம்பர்ஸை எடுத்து f of xல இன்புட்டா நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ f of 1 is equal to xக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ f of 1 is equal to 2, இந்த xக்கு பதிலா 1 போடுறோம், plus 1 which is equal to 2 plus 1 which is equal to 3. அப்போ f of 1 is equal to நமக்கு என்ன வருது? 3 வருது. நெக்ஸ்ட் வந்து xக்கு 2 போட்டு பார்க்கலாம். அப்போ f of 2 is equal to 2, xக்கு பதிலா என்ன போட போறோம்? 2 plus 1 which is equal to 2 into 2 4, 4 plus 1 which is equal to 5. அப்போ f of 2 is equal to 5. next x is equal to minus 1 கொடுக்கலாம். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் தானே, ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எனி நம்பர்ஸை இன்புட்டா கொடுக்கலாம். ஓகேயா? minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். then f of minus 1 is equal to 2 into xக்கு பதிலா என்ன போடணும்? minus 1 plus 1 which is equal to 2 into minus 1 எனக்கு என்னது? minus 2 plus 1 which is equal to minus 2 plus 1 னா என்னது? subtract பண்ணனும், greater number sign னா ஃப்ரண்ட்ல போடும், minus 1. then f of minus 1 is equal to minus 1. okay, next x is equal to 0 substitute பண்ணலாம். அப்போ f of 0 is equal to 2 into x க்கு பதிலா 0 plus 1 which is equal to 0 plus 1 which is equal to 1. அப்போ f of 0 எனக்கு என்னது? 1. ஓகே, இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்து நம்ம இன்புட்டா f of xல கொடுத்து நம்ம அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இருக்கான்னு. ஓகேவா? ஓகே, இதுல வந்து இந்த ஆரோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் செட்டை வந்து நம்ம x ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? x, இந்த x வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து f of x ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். x க்கு 1 ஆ இருந்ததுன்னா f of 1 எனக்கு என்னது? 3. x க்கு 2 ஆ இருந்துச்சுன்னா f of 2 எனக்கு என்னது? 5. minus 1 ஆ இருந்துச்சுன்னா minus 1, 0 ஆ இருந்துச்சுன்னா 1. ஸோ நம்ம ஏதோ ஒரு 4 நம்பர்ஸை f of xங்கிற ஃபங்க்ஷனில் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பார்க்கலாம். 1 to 1 ஃபங்க்ஷனாக நமக்கு எப்படி இருக்கணும்? கண்டிஷன் படி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்புட் கொடுத்தோம், அது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்திருக்கு. அப்படி தானே? ஸோ அதுவும் வந்து ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கணும். இந்த அவுட்புட் செட் ஆல்சோ ரியல் நம்பர், இன்புட் செட் ஆல்சோ ரியல் நம்பர்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் அவுட்புட் செட்டில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட மேப் ஆகுது. ஸோ இட் இஸ் அன் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு.
different element in the set x have different elements in f of x அப்படி நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும் on to function வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஓகே on to functionக்கு கண்டிஷன் எப்படி இருக்கணும் range is equal to கோடமைனா இருக்கணும் ஓகே இப்போ இந்த செட்டுக்கு ரேஞ்ச் என்னது 3 5 -1 1 ஓகே ரேஞ்ச்னா எதுக்கெல்லாம் அவுட்புட் செட்ல ஆரோ மார்க் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச் சொல்வோம் கோடமைன்னா எல்லா அவுட்புட் செட்ல உள்ள அவ்வளோ எலிமெண்ட்ஸுமே கோடொமைன் சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே அவுட்புட் செட் எனக்கு எழுது 3 5 -1 1 ஸோ here range is equal to codomain therefore this function is an onto function apply ஆயிடுச்சு therefore the given function is a bijective function சொல்லி முடிச்சிடலாம் ஓகேவா 7th first sum over ஓகே 7th second sum பார்க்கலாம் அதுவும் அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து r tends to r ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க ஸோ இன்புட் ரியல் நம்பர்ஸ்ல கொடுத்துக்கலாம் அவுட்புட் ஆல்சோ ரியல் நம்பர்ஸ்ல இருக்கணும் as well as f of x கொடுத்தாங்க இது வந்து நம்ம பைஜெக்டிவா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி சொல்ல போறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of x நம்ம எழுதிக்கலாம் f of x is equal to 3 - 4x² ஓகே ஸோ ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும் ஸோ எனி ரியல் நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ f of 1 is equal to x-க்கு பதிலா 1 போட போறோம் 3 - 4 1 square which is equal to 3 - 4 into 1 1 னா 1 square வந்து 1 தான் 4 into 1 4 which is equal to 3 - 4 நமக்கு என்னது -1 next x-க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் f of 2 is equal to 3 - 4 into 2 square okay is equal to 3 - 4 into 2 square na enadhu 4 which is equal to 3 - 16 16 la irundhu 3 subtract panna enadhu 13 front la greater number sign போட்டுருவோம் ஓகேவா so -13 இப்போ x is equal to ஒரு நெகட்டிவ்ல ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம் -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா f of -1 is equal to 3 - 4 into -1 the whole square which is equal to 3 - 4 -1 into -1 நமக்கு என்ன ஆகும் +1 ஆயிரும் which is equal to 3 - 4 which is equal to -1 okay இப்போ நம்ம 3 values இன்புட்டா கொடுத்து அதுக்குரிய corresponding f of x கண்டுபிடிச்சிருக்கோம் இத வந்து நம்ம arrow diagramல செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே arrow diagram போட்டாச்சு கொடுத்திருக்கிற இன்புட்டுக்கு இல்ல அவுட்புட்டை மேப் பண்ணலாம் 1 க்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு -1 2 இன்புட்டா கொடுத்தா நமக்கு என்ன வந்திருக்கு -13 -1 நான் இன்புட்டா கொடுக்கும்போது அகைன் எனக்கு சேம் எலிமெண்டோட மேப் ஆயிடுச்சு இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனா நமக்கு என்னன்னு பார்த்தோம் இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து அவுட்புட் செட்ல டிஃபரண்ட் எலிமெண்டோட மேப் ஆகணும் ஆனா இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா 1 and -1 mapped with the same element -1 ஓட அவுட்புட் செட்ல மேப் ஆயிருக்கு சேம் எலிமெண்டோட here the elements 1 and -1 in x mapped with the same element -1 in f of x therefore the function is not an one-to-one function so இப்போ நமக்கு first conditionே நமக்கு fail ஆயிடுச்சு bijectiveல so the given function is not a bijective function 7th second sum over
1.4ல 8th சம் ரெண்டு செட் கொடுத்தாச்சு a b அப்படின்னு கொடுத்தாங்க ஃபங்க்ஷனை a tends to b டிஃபைன் பண்ணியாச்சு அந்த ஃபங்க்ஷனோட f of x வந்து ax plus b கொடுத்தாங்க நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து on to ஃபங்க்ஷன் நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க மென்ஷன் பண்ணிட்டு இதனுடைய a வேல்யூ b வேல்யூ நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா on to ஃபங்க்ஷன் படி அவுட்புட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இன்புட் செட் கூட மேப் ஆகி இருக்கணும்னு பார்த்தோம் ஸோ அப்போ இப்போ -1 வந்து மேபி 0 கூட மேப் ஆயிருக்கலாம் ஆர் 2 ஓட மேப் ஆயிருக்கலாம் 1 வந்து 2 ஓட மேப் ஆயிருக்கலாம் ஆர் 1 வந்து 0 கூட மேப் ஆயிருக்கலாம் a வேல்யூ b வேல்யூ இந்த ரெண்டு கேஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி என்னது x க்கு -1ங்கறத f of x ங்கற ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்னது 0 அதான் என்ன மீனிங் f of -1 0 ன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் x ஓட வேல்யூவை f of x ங்கற ஃபங்க்ஷன்ல 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் சோ f of 1 2 இப்போ கொடுத்திருக்கிற f of x நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் f of x is equal to ax plus b எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ நான் -1ங்கறத நான் இன்புட்டா கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் x is equal to -1 னா f of -1 is equal to a x க்கு பதிலா -1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் plus b அப்போ f of -1 is equal to -a plus b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் f of -1 is equal to 0 so substitute f of -1 is equal to 0ங்கறத மேல இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 0 is equal to -a plus b okay -a plus b is equal to 0 இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் x க்கு பதிலா f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 ஆன்சர் பார்த்தோம் சோ ஜெனரலா நமக்கு இந்த f of x ல x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் x is equal to 1 அப்போ f of 1 is equal to x க்கு பதிலா என்ன போட போறோம் 1 போட போறோம் சோ a into 1 plus b so அப்போ f of 1 is equal to a plus b நம்ம f of 1 க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் so substitute f of 1 is equal to 2 substitute பண்ணலாமா so f of 1 க்கு பதிலா 2 போடுறேன் 2 is equal to a plus b so இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் a plus b is equal to 2 இத வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் -a plus b is equal to 0 செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் a plus b is equal to 2 இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணா a and a கேன்சல் ஆயிடும் so 2b is equal to 2 b is equal to 1 so substitute b is equal to 1 in equation 1 ல substitute பண்ணலாம் equation 1 நமக்கு என்னது -a plus b is equal to 0 -a b க்கு பதிலா 1 substitute பண்றேன் plus 1 is equal to 0 minus a is equal to plus 1 அங்க கொண்டு போனா minus 1 ஆகும் ரெண்டு சைடுலயும் மைனஸ் கேன்சல் ஆயிடும் சோ அப்ப a is equal to எனக்கு என்னது 1 b is equal to 1 இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது a is equal to 1 b is equal to 1 வருது ஓகேவா a is equal to 1 வருது b is equal to 1 வருது புக் ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்திருக்காங்க இதே நம்ம வந்து செகண்ட் கண்டிஷன் படியும் நம்ம என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் அதுவும் எப்படின்னு பார்த்தலாம்
ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி a and b 1 வந்துச்சு. இப்போ செகண்ட் கண்டிஷன் படி பார்க்கலாம். f of -1 is equal to 2, f of 1 is equal to 0. இந்த கண்டிஷன் படி இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்திருக்கிற f of x நமக்கு என்னது, f of x is equal to ax plus b. so first -1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். substitute x is equal to -1. அப்போ f of -1 is equal to a, x க்கு பதிலா -1 போடுறோம், plus b which is equal to -a plus b. f of -1 நமக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2. so f of -1 க்கு பதிலா 2 போடுறேன். so அப்போ -a plus b is equal to 2ங்கிறது எனக்கு one equation. இதை 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் x க்கு பதிலா 1 ன்னு போடலாம் f of x ல. so கொடுத்திருக்க f of x என்னது, f of x is equal to ax plus b. x க்கு நம்ம இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா f of 1 is equal to a, x க்கு பதிலா 1 plus b which is equal to f of 1 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 0 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 0 is equal to a plus b. அப்போ a plus b is equal to 0ங்கறத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, -a plus b is equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, a plus b is equal to 0. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணலாம். -a கேன்சல் ஆயிடும். 2b is equal to 2, b is equal to 2/2, b is equal to 1 ன்னு கிடைக்கும். ஸோ இந்த b வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். substitute b is equal to 1 in equation 2. equation 2 நமக்கு என்னது, a plus b is equal to 0. a plus b க்கு பதிலா 1 போடுவோம், is equal to 0. அப்போ a is equal to -1. so as per second condition படி பார்த்தா a is equal to -1, b is equal to 1. 8th sum over. exercise 1.4 ல 9th sum. f of x ஓட வேல்யூஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது f of 3 அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சோ அப்ப x க்கு பதிலா நம்ம 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ இந்த மூணு கண்டிஷன்ல பார்க்கலாம். எந்த கண்டிஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் செக் பண்ணலாம். x is greater than 1 அப்படினா x வேல்யூ வந்து 2 3 4 அப்படி எக்ஸெட்ரா போச்சுனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு 3 கண்டுபிடிக்கணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x is greater than 1 தானே. சோ அப்ப 3 வந்து நமக்கு 1 விட கிரேட்டர். சோ நமக்கு அப்ப f of x என்னது, f of x is equal to x plus 2. இப்போ நம்ம f of 3 கண்டுபிடிக்க போறோம். x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ x க்கு பதிலா 3 போட்டா 3 plus 2, then f of 3 is equal to 3 plus 2 என்னது 5. so 9th ல first sum over. ஓகே, செகண்ட் சம் பாத்தீங்கன்னா f of 0 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப x க்கு பதிலா 0 போடணும். சோ அப்ப எந்த கண்டிஷன்ல நமக்கு satisfy ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தா x வந்து greater than 1 ஆ இருக்கணும். சோ அப்ப x ஓட வேல்யூ 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுனா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். -1 less than or equal to x less than or equal to 1 கொடுத்திருக்காங்க. சோ அப்படினா என்னென்ன வேல்யூஸ்லாம் x க்கு வரும், less than or equal to கொடுத்தனால இந்த -1 நம்ம எடுத்துக்கலாம். -1 அடுத்து நமக்கு 0, இங்க again less than or equal to 1 அப்படி equal அப்படி கொடுத்திருக்கனால 1 எடுத்துக்கிறோம். சோ அப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, f of 0. சோ இப்போ இங்க x is equal to 0 வந்து எங்க இருக்குன்னு பார்த்தா செகண்ட் கண்டிஷன். அதுக்குள்ள f of x வேல்யூ நமக்கு என்னது 2. சோ அப்போ f of 0 is equal to நமக்கு என்னது, இதுக்கு நேரா உள்ள வேல்யூ 2 தான். சோ டைரக்டா எழுதிடலாம். இதுல எந்த ஒரு x ம் இல்லாதனால f of 0 is equal to 2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. தேர்ட் சம் f of -1.5 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டைம் லைன் போட்டுக்கலாம் ரஃபா. இப்போ x is greater than 1 னா 0 1 2 அப்படி போயிட்டு இருக்கு. greater than 1 னா 1க்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துப்போம் x plus 2 ஓகே. நெக்ஸ்ட் -1 less than or equal to x less than or equal to 1 னா என்னன்னு பார்த்தா -1 0 1 இந்த மூணு வேல்யூஸ்க்கு வந்துச்சுன்னா f of x வந்து is equal to 2. greater than 1 னா f of x is equal to x plus 2 பார்த்தோம். இப்போ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க f of -1.5 அப்படினா -1.5 னா எப்படி வரும்? இந்த இடத்துல வரும் -1.5 -2 -3 அப்படி போட்டுருக்காங்க. இப்போ கண்டிஷன் படி பார்த்தா -3 less than x less than -1 அப்படினா -3க்கு உள்ள in betweenல உள்ள values எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் -1க்கு உள்ள. so in between -3க்கும் -1க்கும் உள்ள values தான் இருந்துச்சுன்னா f of x நமக்கு என்னது f of x is equal to x minus 1 ஓகே. so அப்போ -1.5 எடுத்துக்கிட்டா -1க்கும் -2க்கும் in between இருக்கும். so நம்ம வந்து third value எடுத்துக்கணும். third f of x நமக்கு என்னது f of x is equal to x minus 1. இந்த கண்டிஷன்ல x க்கு பதிலா -1.5 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதணும் ஓகேவா. so f of -1.5 x க்கு பதிலா -1.5 போட போறோம். so -1.5 -1 which is equal to -2.5. so அப்ப f of -1.5 ஓட ஆன்சர் நமக்கு என்னது -2.5. next fourth sum பார்க்கலாம். f of 2 plus f of -2. so first f of 2 கண்டுபிடிச்சிக்கலாம். x is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். so அப்ப எந்த கண்டிஷன்ல போடலாம்? so first கண்டிஷன் எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு f of x என்னது f of x is equal to x plus 2. அப்போ x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of 2 is equal to 2 plus 2 then f of 2 is equal to நமக்கு என்னது 4. next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of -2 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, எந்த கண்டிஷன்ல அப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த இது பாத்தீங்கன்னா -1 0 1 பார்த்தோம். அப்போ -2 எடுத்துட்டா third condition -3 to -1 குள்ள in between values பார்த்தா -2 வரும். so third f of x நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா. f of x is equal to x minus 1. so x க்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x க்கு பதிலா -2. so -2 -1. therefore f of -2 is equal to -3. क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? f of 2 plus f of -2 ன்னு கேட்டிருக்காங்க. so அப்ப f of 2 plus f of -2 கேட்டா என்ன எழுதணும்? 4 plus of -3 which is equal to plus into minus minus 4 minus 3 4 minus 3 1. so fourth sum நமக்கு ஆன்சர் என்னது 1. exercise 1.4ல 10th sum ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? -5, 9 tends to r அப்படினா -5 ல இருந்து up to 9 வரைக்கும் நமக்கு x values கொடுத்தாச்சு. அவனுடைய f of x கொடுத்தாங்க ஓகேவா. இந்த f of x வச்சு f of -3 plus f of 2 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? -5 less than or equal to x less than 2 அப்படி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப x ஓட ரேஞ்ச் எதுல இருந்து எது வரைக்கும் less than or equal to கொடுத்தனால -5 நம்ம எடுத்துப்போம். -5 to less than 2 கொடுத்திருக்காங்கன்னா 2 க்கு முந்தின நம்பர் வரைக்கும் ஓகேவா. சோ 1 வச்சுக்கலாம் ஓகேவா. பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2 less than or equal to கொடுத்தனால x is equal to 2 ல இருந்து up to
லெஸ் தேன் 6 அப்படின்னு கொடுத்துருக்கனால 6க்கு முந்தினது வந்து 5 வரை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாயிண்ட் எதுவும் கொடுக்கல. பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப் டு 5.9 வரை எடுத்துக்கலாம். ஆனால் 6க்கு முந்தினது வரைக்கும் இதுல லெஸ் தேன் 2ன்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள எஃப் ஆஃப் வேல்யூஸ்ல வந்து எதுவுமே 1.5 3.5 அந்த மாதிரி போன சம் மாதிரி நம்ம கொடுக்கல. எக்ஸசைஸ் 1.4ல 10th சம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து -5,9 டென்ஸ் டு ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர்னா ரியல் நம்பர். -5லேருந்து அப் டு 9 வரைக்கும் எக்ஸ் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கொஸ்டின் படி நம்ம எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக -3 நமக்கு எங்கே இந்த 3 கண்டிஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் போகுது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தனால -5லேருந்து அப் டு லெஸ் தேன் 2னா 2 வரக்கூடாது, 2க்கு முந்தின இது வரைக்கும். ஸோ 5லேருந்து அப் டு 1 வரை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் -3 வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இதில் தான் -5 -4 -3 வருது. ஸோ அப்போ நம்ம எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கிறதுக்குரிய எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x + 1. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக -3 + 1. ஓகே, 6 3s என்னது? 18 மைனஸ் இருக்கனால -18 + 1. ஓகே, -18 + 1 நமக்கு என்னது? -17. ஓகே, எஃப் ஆஃப் -3 நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? -17. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 எஃப் ஆஃப் எக்ஸில் நமக்கு எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா -5லேருந்து அப் டு 1 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போகும். இப்போ நமக்கு என்ன வேணும்? 2 வேணும். ஸோ 2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி கொடுத்துருக்கனால இந்த செகண்ட் எக்ஸ் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து அப் டு லெஸ் தென் 6னா அப் டு 5 வரைக்கும் இந்த கண்டிஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x² - 1. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 2 in f of x. எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறோம். 5 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 2 square -1 which is equal to 5 into 2 square என்னது? 4 - 1. 5 4s are 20 - 1 which is equal to 19. ஸோ அப்போ f of 2 நமக்கு என்னது? f of 2 is equal to 19. கொஸ்டின் படி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of -3 plus f of 2 which is equal to -17 plus 19. 19லேருந்து 17 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? is equal to 2. அப்போ f of -3 plus f of 2 is equal to 2 தான் நமக்கு என்னது? ஆன்சர். ஓகேவா? ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் f of 7 minus f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f of 7 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, x வேல்யூ வந்து 7ங்கிறது எந்த f of xக்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் f of x எடுத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6 to 9 வந்துச்சுன்னா தேர்ட் f of x யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 7. ஸோ தேர்ட் f of x யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ f of x is equal to
3x minus 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது f of 7. x க்கு பதிலா 7 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா 3 into x க்கு பதிலா 7 minus 4. 7 3s are 21 minus 4 which is equal to 17. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் f of 1. so அப்போ x value 1 வர்ற f of x என்னதுன்னு பாத்தீங்கன்னா first condition suit ஆகும் less than 2 ன்னு கொடுத்திருக்கனால 2 க்கு before வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் 2 க்கு before 1 இருக்கனால first f of x நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா so f of x is equal to 6x plus 1 so இந்த x க்கு பதிலா 1 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல ஓகேவா which is equal to 6 போட்டு x க்கு பதிலா என்னது 1 plus 1 6 into 1 6 plus 1 which is equal to 7 அப்போ f of 1 க்கு 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைச்சிருக்கு f of 7 க்கு 17 கண்டுபிடிச்சிட்டோம் क्वेश्चन என்னது f of 7 minus f of 1 சோ அத நம்ம என்ன பண்ணனும் f of 7 வேல்யூவை f of 1 ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துரும் f of 7 நமக்கு என்னது 17 minus f of 1 என்னது 7 17 minus 7 நமக்கு என்னது which is equal to 10 so அப்ப f of 7 minus f of 1 is equal to 10 தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ third sum பார்க்கலாம் 2f of 4 plus f of 8 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா so first f of 4 கண்டுபிடிக்கலாம் இப்போ செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா less than or equal to கொடுத்தனால 2 up to less than 6 அப்படினு கொடுத்தனால நம்ம 6 வேல்யூ எடுக்க மாட்டோம் 6 க்கு முந்தின நம்பர் 5 so 2 to 5 வரைக்கும் x வேல்யூ இருந்துச்சுனா செகண்ட் f of x so செகண்ட் f of x எடுத்து எழுதிக்கலாம் f of x is equal to 5x square minus 1 so இப்போ f of 4 கண்டுபிடிக்கணும் so x க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா so f of x ல x க்கு பதிலா 4 போடலாம் 5 into x க்கு பதிலா 4 square minus 1 which is equal to 5 into 4 square னா என்னது 4 4s are 16 minus 1 16 into 5 நமக்கு என்னது 80 minus 1 80 minus 1 நமக்கு என்னது which is equal to 79 so f of 4 is equal to என்னது 79 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் f of 8 கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ அப்ப f of 8 க்குரிய f of x என்னதுன்னு பார்க்கலாம் கண்டிஷன் படி third கண்டிஷன் பாருங்க x is equal to 6 to 9 இருக்கணும் 6 to 9 இருந்தனா third f of x யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம third f of x எடுத்துக்கலாம் f of x is equal to 3x minus 4 சோ இப்போ x க்கு பதிலா 8 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா which is equal to 3 into x க்கு பதிலா 8 போடலாம் minus 4 8 3s are என்னது 24 minus 4 which is equal to 20 அப்போ f of 8 is equal to என்னது 20 so நம்ம f of 4 கண்டுபிடிச்சிட்டோம் f of 8 கண்டுபிடிச்சிட்டோம் so இந்த கண்டிஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே 2 into f of 4 அப்போனா 2 into f of 4 நமக்கு என்னது 79 plus f of 8 நமக்கு என்னது 20 2 into 79 நமக்கு என்னது is equal to 158 plus 20 which is equal to 178 so அப்ப 2 f of 4 plus f of 8 is equal to 178 தான் நமக்கு answer so 10th ல third sum over okay fourth sum பார்க்கலாம் fourth sumல என்ன கொடுத்திருக்காங்க 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 கொடுத்திருக்காங்க okay first f of minus 2 கண்டுபிடிக்கணும் so x க்கு பதிலா minus 2 போட்டா எந்த f of x மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் minus 2 first condition பாத்தீங்கன்னா x is equal to minus 5 ல இருந்து up to 1 வரைக்கும் நம்ம first condition யூஸ் பண்ணிக்கலாம் less than 2 னால 2 க்கு before வரை எடுத்துர்க்கேன் so first f of x நம்ம எழுதிட்டோம் ஓகேவா f of x is equal to 6x plus 1 ன்னு எழுதியாச்சு so இந்த f of x வச்சு f of minus 2 கண்டுபிடிக்கலாம் so x க்கு பதிலா minus 2 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் x க்கு பதிலா minus 2 போட போறேன் 6 into minus 2
plus 1 6 2s are 12 minus இருக்கனால minus போட்டாச்சு plus 1 okay minus 12 plus 1 நமக்கு என்னது minus 11 so f of minus 2 is equal to minus 11 next f of 6 தேவைப்படுது so f of 6 எழுதியாச்சு அதுக்குரிய f of x என்னதுன்னு பார்க்கணும் x is equal to 6 அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ல சூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா third condition x is equal to 6 to 9 இந்த கண்டிஷன்ல உள்ள f of x நம்ம எழுதிக்கலாம் f of x is equal to 3x minus 4 இப்போ இந்த கண்டிஷன்ல x க்கு பதிலா 6 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so 3 into 6 minus 4 6 3s are 18 minus 4 which is equal to 14 so f of 6 is equal to நமக்கு என்னது 14 ஓகேவா next f of 4 கண்டுபிடிக்கணும் so x க்கு பதிலா 4 போடணும்னா எந்த f of x நமக்கு சூட் ஆகும் செகண்ட் f of x நமக்கு சூட் ஆகும் so f of x is equal to 5x square minus 1 எழுதியாச்சு இந்த f of x ல f of 4 கண்டுபிடிக்க போறோம் x க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் so 5 into 4 square minus 1 which is equal to 5 into 16 minus 1 which is equal to 80 minus 1 which is equal to 79 so f of 4 is equal to 79 so f of minus 2 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் so இந்த கண்டிஷன் உள்ள எல்லா f values எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் ஓகே கண்டிஷன் எழுதியாச்சு 2 into f of minus 2 வேல்யூ நமக்கு என்னது minus 11 so 2 into minus 11 minus எழுதியாச்சு f of 6 ஓட வேல்யூ நமக்கு என்னது 14 divided by f of 4 value 79 plus f of minus 2 value என்னது minus 11 okay which is equal to 2 into 11 22 minus இருக்கனால minus ஃப்ரண்ட்ல போட்டாச்சு again minus 14 divided by இங்க என்ன அர்த்தம் 79 plus into minus minus அப்புறம் 11 எழுதியாச்சு ஓகே சேம் சைன் வந்திருக்கு அப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி சைனை போடுவோம் ஸோ 22 14 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 36 divided by 79ல இருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் 68 இப்போ -36 by 68 கிடைச்சிருக்கு இல்லையா இத 4 டேபிள்ல கட் பண்ணலாம் 9 4s are 36 1 4 is 4 remainder 2 வரும் 28 னா 7 4s are 28 -9 by 17 ஓகேவா 10th sum over okay exercise 1.4 ல 11th sum s of t அப்படின ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு அதல s என்னதுன்னா distance t வந்து time g வந்து acceleration due to gravity a and b are constant இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆ இருக்கா நம்ம செக் பண்ணி சொல்லணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் given ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் s of t is equal to 1 by 2 gt square plus 80 plus b இப்போ டைம் வந்து 1 2 3 அப்படினு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் டைம்க்குரிய வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ t is equal to 1 ஆ இருந்ததுனா s of 1 நமக்கு என்னது 1 by 2 t க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் 1 by 2 g t க்கு பதிலா 1 square plus a into 1 plus b which is equal to 1 by 2 g 1 square na 1 da so g into 1 plus a into 1 plus b which is equal to g into 1 g so g by 2 plus a into 1 a plus b எழுதியாச்சு ஓகேவா s of 1 is equal to நமக்கு என்ன வந்திருக்கு g by 2 plus a plus b இத வந்து 1 ன்னு மார்க் பண்ணிக்கலாம் next t is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் s of t ங்கற ஃபங்க்ஷன்ல ஓகேவா s of
2. இந்த ஃபங்க்ஷன்ல t க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? 1/2 g t ஸ்கொயர் இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் போடுறேன் ப்ளஸ் a இன்ட்டு t இருக்கனால a இன்ட்டு 2 ப்ளஸ் b அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? which is equal to 1/2 g into 2 ஸ்கொயர் என்னது 4 plus a into 2 2a plus b. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2 2 2s are 4. ஸோ நமக்கு என்னது 2g. ஸோ நமக்கு என்னது கட் பண்ணிட்டோம். 2 into g 2g plus 2a plus b. ஸோ இப்போ s of 2 is equal to 2g plus 2a plus b. இதை வந்து 2 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ t is equal to 3 சப்ஸ்டிட் பண்ணலாம். t is equal to 3. அப்போ t க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ல which is equal to 1/2 g into t ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் plus a into 3 plus b which is equal to 3 ஸ்கொயர்னா நமக்கு என்னது 9. so 9 into g 9g by 2 plus 3 into a 3a plus b. so s of 3 க்கு நமக்கு என்ன வந்திருக்கு 9g by 2 plus 3a plus b. இதை வந்து 3 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டைம் வந்து 1 2 3 மூணு வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ check if this function is 1 to 1 நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 1 to 1 என்ன அர்த்தம்? இன்புட் ஒவ்வொரு இன்புட்க்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படி மூணு இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ மூணு இன்புட்டுக்கும் சேம் அவுட்புட் வராம டிஃப்ரெண்டா அவுட்புட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூணு இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க g by 2 plus a plus b வந்திருக்கு. இங்க 2g plus 2a plus b வந்திருக்கு. இங்க 9g by 2 plus 3a plus b. ஸோ மூணோட அவுட்புட் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ for different value of t there will be different distance. Therefore it is an 1 to 1 function நம்ம சொல்லணும். ஓகேவா? 11th sum. ஓகே, exercise 1.4 ல 12th sum temperature in celsius க்கும் temperature in fahrenheit க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு ஈக்குவேஷன்ல கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு t of 0 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1 வச்சுக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷனை 2 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ t of c is equal to f தானே. ஸோ fக்கு பதிலாக t of cங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை தேர்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ substitute f is equal to t of c in equation 2. so second equation நமக்கு என்னது f is equal to 9/5c plus 32. so f க்கு பதிலா என்ன போடுறோம் t of c. ஏன்னா first equation என்ன இருக்கு t of c is equal to f. so f க்கு பதிலா t of c சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so t of c is equal to 9/5c plus 32. ஓகேவா? இதை வந்து third equation வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் t of 0 கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். t of c is equal to 9/5c plus 32. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல c க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? t of 0 c க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன்ல. ஓகேவா? ஸோ 9/5 c க்கு பதிலா 0 plus 32 which is equal to 9/5 into 0 என்னது 0 plus 32 which is equal to 32. so t of 0 நமக்கு என்னது 32. ஓகேவா? 12th ல first sum over. ஓகே, செகண்ட் sum
T of 28 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. T of 28 எப்படி கண்டுபிடிக்கலாம்? C is equal to 28 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So T of 28 is equal to 9/5. C க்கு பதிலா என்ன போட போறோம்? 28 plus 32. ஓகேவா? which is equal to 9 into 28 நமக்கு என்னது? 252/5 plus 32. ஓகே, இப்போ 252 5 ஆல நமக்கு டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஓகேவா? 5 5s are 25 0. இந்த 2 இறக்குறோம், டிவைட் ஆகாது. ஸோ 0 வச்சாச்சு. பாயிண்ட் போட்டு அகைன் இங்க 0 கீழே இறக்குனா 4s are 5 4s are 20. ஸோ 252 divided by 5 நமக்கு என்னது? 50.4 plus 32. ஸோ 50.4 ஐயும் 32 ஆட் பண்ணா நமக்கு என்னது? 82.4. ஓகே, ஆன்சர் வந்து நம்ம என்ன எதில் எழுதணும்னா டெம்பரேச்சர்ல காட்டிருக்கனால 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல எழுதணும். ஓகேவா? ஸோ T of 28 is equal to 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இப்போ தேர்ட் சம் T of -10 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை எழுதியாச்சு. அந்த ஈக்குவேஷன்ல செல்சியஸ்க்கு பதிலா -10 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சிக்கு பதிலா -10 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? T of -10 is equal to 9/5 into சிக்கு பதிலா -10 plus 32, which is equal to 1 5 is 5, 2 5s are 10. ஓகே, 9 into 2 நமக்கு என்னது? 18. மைனஸ் இருக்கனால ஃப்ரண்ட்ல மைனஸ் plus 32. ஓகே, 32 minus 18 நமக்கு என்னது? is equal to 14. so T of -10 நமக்கு என்னது? is equal to 14 degree Fahrenheit. so 12 third sum. okay, fourth sum, find the value of C when T of C is equal to 212 அப்படின்னு கொடுத்தாங்க. so ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, செல்சியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். T of C is equal to 9/5C plus 32. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் படி T of C வேல்யூ என்னது? 212. ஸோ அந்த இந்த ஈக்குவேஷன்ல T of C க்கு பதிலாக 212 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ T of C வேல்யூ என்னது? 212. ஸோ T of C க்கு பதிலாக 212 போட்டேன், which is equal to 9/5C plus 32. ஓகேவா? இப்போ நம்பரை ஒரு பக்கம் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். 32வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணா -32 ஆகும், which is equal to 9/5C. 212 minus 32 பாத்தீங்கன்னா 180 வரும். 212வை 32ஆல சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 180, which is equal to 9/5 Celsius. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? 9/5C is equal to 180. therefore C is equal to 180 into 9/5 வந்து இந்த சைடு வந்தா ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். 5/9 ஆகும், which is equal to 1 9 is 9, 2 9s are 18, 0. 20 into 5 நமக்கு என்னது? 100. செல்சியஸ்ல காட்டுறதுனால யூனிட் என்னது? டிகிரி செல்சியஸ். fourth sum over. fifth sum, find the temperature when Celsius value is equal to Fahrenheit value கொடுத்திருக்காங்க. so C is equal to F அப்படி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? so second equation நான் எழுதிக்கிட்டேன். F is equal to 9/5C plus 32 எழுதிட்டேன். so substitute F is equal to C as per the condition. so F க்கு பதிலா C போடுறேன். C is equal to 9/5C
plus 32 ஓகேவா. ஸோ இந்த C அப்படி வச்சிட்டேன். இங்கே 9/5C வந்து இந்த சைட் போனால் நமக்கு எப்படி வரும் minus 9/5C which is equal to 32. ஓகே, இப்போ இந்த C வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காமனா எடுத்துக்கலாம். வெளியே 1 வெளியே எடுத்துட்டேன். 1 minus 9/5. இப்போ இந்த C சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மேல உள்ள டேர்ம் வரும். உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். C into 1 C into minus 9/5 minus 9/5C. C காமனா எடுத்துட்டு நெக்ஸ்ட் LCM எடுக்கணும். ஓகேவா. ஓகே, இப்போ LCM நமக்கு என்னது 5. இங்க எதுமே இல்லனா 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம். சோ into 5 into 5 5 minus இங்க 5 இருக்கனால into 1 5 minus 9/5 is equal to 32C into 5 minus 9 நமக்கு என்னது minus 4/5 which is equal to 32. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம், C மட்டும் இங்க வச்சிட்டு இந்த டேர்மை நம்ம வந்து இங்க கொண்டு போறோம். இப்போ இந்த டேர்ம் C யோட எதுல இருக்கு, C into minus 4/5 இருக்கு. சோ இந்த டேர்ம் இந்த சைடு மூவ் ஆனா நமக்கு என்ன ஆகும் 32 into 5/-4 ஆகும். ஓகேவா. C is equal to 32 into இது அங்க போனா reciprocal ஆகும் 5/-4 which is equal to 1 4 is 4 8 4s are 32 8 5s are என்னது 40. இங்க கீழ மைனஸ் இருக்கனால இங்க எழுதியாச்சு. இப்போ செல்சியஸ்ல எழுதி இருக்கனால யூனிட் என்ன பண்ணும் 40 டிகிரி செல்சியஸ். 5th sum over. So 12th sum over.